மலர்ந்திடுவோம் விரைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் விரைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாம் ஞாயிறானது இறையிறக்க ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வஞ்சகமற்ற ஞானப்பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். அல்லேலூயா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கப் பெருக்கத்திற்காக சிறப்பாக மன்றாடுவோமாக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மீது இரக்கம் வையும். இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மீது இரக்கம் வையும். என் குற்றம் முற்றிலும் கழுவிவிடும். என் பாவம் கழுவி என்னை தூய்மையாக்கும். என் குற்றம் முற்றிலும் கழுவிவிடும். என் பாவம் கழுவி என்னை தூய்மையாக்கும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறே. எம் பாவம் கண்முன்னே நிற்கிறது. என் குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறே. என் பாவம் கண்முன்னே நிற்கிறது. உமக்கெதிராக பாவம் செய்தே. உந்தன் திருமுன் செய்தே. உமக்கெதிராக பாவம் செய்தே. உந்தன் திருமுன் செய்தே. இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே.
இரக்கமாயிரும் ஆண்டவரே. ஏனெனில் பாவம் செய்தேன், ஏனெனில் பாவம் செய்தேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் நீர் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் நீர் இரக்கமாயிரும். ஈடலில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீ தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 42 முதல் 47 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள்.
மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாளுதோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழ செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையும் ஆனவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பெறும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah.
தோமா, என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவுடன் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 20. வாழ்வு தருகிற உயிருள்ள இறைவார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே இந்த நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இந்த நாள் இறையிறக்க ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறையிறக்க ஞாயிறினை இன்று கொண்டாடுகிற வேளையில் இந்த நாளினுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். God bless you. 2000 ஆண்டு புனித 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை அவர்கள் இந்த பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்கிற அறிவிப்பினை மக்களுக்கு கொடுக்கின்றார். அதன் அடிப்படையில் 2001ஆம் ஆண்டிலிருந்து பாஸ்கா காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறில் இறையிறக்க பெருவிழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த பெருவிழாவினை முன்குறித்து பல்வேறு நிகழ்வுகள் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து அடையாளமாக இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் எவ்வாறு இந்த உலகத்தின் மீதும் நம் ஒவ்வொருவரின் மீதும் தனிப்பட்ட விதத்திலே அன்பு கொண்டிருந்தார், இரக்கம் கொண்டிருந்தார் என்பதை அது எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. பவுஸ்டினா கோவாஸ்கா என்கிற சகோதரியினுடைய வாழ்விலிருந்து இந்த முன்னுதாரணங்கள்
நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஆண்டவருடைய இறை இரக்கத்தை முதலில் அனுபவித்து இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன சகோதரியாக இவர் இருக்கிறார். போலந்து நாட்டைச் சேர்ந்த இந்த அருட்சகோதரிக்கு ஆண்டவர் அவ்வப்போது காட்சி அளித்து இந்த மனுகுலத்திற்காக ஆண்டவர் எவ்வாறு வேதனைகளை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார், அது மட்டுமல்லாமல் இந்த மனுகுலத்திற்காக அவர் செய்யவிருக்கிற ஆசீர்வாதமான காரியங்கள் என்ன என்பதையும் அவர் அந்த காட்சியின் போது வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆம் என் அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் இந்த பவுஸ்டினா அவர்கள் தங்களுடைய டைரியிலே குறிப்பாக எழுதி வைத்திருக்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, அவருடைய காட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட ஒரு சிறந்த ஒரு முயற்சியாக இந்த வரிகளை அவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். என் மகளே, இந்த அகில உலகத்திற்கு நீ எடுத்து கூற வேண்டியது இந்த அளவற்ற என்னுடைய இரக்கப் பெருக்கத்தை என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசு என்னுடைய அளப்பெரிய இந்த இரக்கத்தையும் கருணையையும் இந்த உலகத்திற்கு நீ எடுத்து கூற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பெருவிழாவின் போது, இந்த இறையிறக்க பெருவிழாவின் போது அனைத்து ஆன்மாக்களுக்கும் பாதுகாப்பாகவும் அடைக்கலமாகவும் இந்த விழா அமைந்திருக்கிறது என்பதையும், அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் என் இதயத்திலிருந்து பொழிகின்ற இரக்கமானது ஒவ்வொரு பாவிகளுடைய பாவங்களை மன்னிப்பதாகவும் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு அவர்கள் புது படைப்பாக மாறுவதாகவும் அமைந்திருக்கிறது என்பதை இந்த விழாவினுடைய முன்குறிப்பாக அவருடைய காட்சியில் விளக்குவதாக அது அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இறை இரக்க செயல்களே சீடத்துவத்தினுடைய முக்கிய பணியாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை நமக்கு எடுத்துக் கூறுகிறது. சீடர்களை ஆண்டவர் அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? எதற்காக தேர்ந்து கொள்ளுகிறார்? எதற்காக அந்த சீடர்களை அவர் மீண்டும் மீண்டுமாக உறுதிப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார் என்றால், இறை இரக்க பணிகளை இந்த உலகத்தில் அவர்கள் செய்ய வேண்டும். அந்த கடமையை அவர்கள் தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் என் அன்பிற்குரியவர்களே அவர் தொடர்ந்து சீடர்களை உற்சாகப்படுத்துவதையும் ஊக்கப்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களுக்கு காட்சி கொடுத்து தன் கைகளையும் கால்களையும் விலாவையும் அவர்களுக்கு காட்டி, இதோ என் காயங்களை நீங்கள் தொட்டு பாருங்கள் என்று கூறுவதை பார்க்கிறோம். என் காயங்களை நீங்கள் தொட்டு பாருங்கள் என்று சொன்ன உடனே என் அன்பிற்குரியவர்களே, என் தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது தூய ஆவியாரை ஊதி, தூய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதோடு, எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று கூறுவதின் வழியாய், இதோ சீடத்துவத்தினுடைய உன்னதமான பணி என்பது இறை இரக்க பணி என்பதை இந்த இடத்திலே எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆம் என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற அந்த இரக்கமானது பொங்கி வழிவதாக அமைந்திருக்கிறது. அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தான் இந்த அகில உலகத்திற்கு இந்த நாள் அழைப்பு விடுக்கப்படுகிறது. எனவே அவர் தன்னுடைய காயங்களை சீடர்களிடத்தில் காட்டுவதன் வழியாக, வெளிப்படுத்துவதன் வழியாக, அதோ அதிலிருந்து பெருகி வருகின்ற இரக்க பெருக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு எடுத்து கூறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டு நூலிலே லேவியர் புத்தகம் 16வது அதிகாரத்தில் the day of atonement என்று குறிப்பிடுவார்கள். பாவங்களுக்கு கழுவாய் பெறுகின்ற நாள் என்று இந்த நாள் குறிப்பிடப்படுகிறது. பாவங்களுக்கு கழுவாய் பெறுகின்ற நாள் என்று இந்த நாளை குறிப்பிடுவதற்கான காரணம் என்னவென்றால், ஆண்டவர் மோசேவுக்கு அழைப்பை விடுக்கிறார். இந்த மக்கள் பாவங்களில் உழன்று கொண்டிருக்கிறார்கள், தவறுகளையும் குற்றங்களையும் மீண்டும் மீண்டுமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். என் பார்வையில் இருந்து இவர்கள் விலகி நிற்கிறார்கள், நான் இவர்களை அருவருக்கிறேன் என்று சொன்னவர், இந்த பாவங்களுக்கு கழுவாயாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதோ ஆட்டினுடைய இரத்தத்தை, காளையினுடைய இரத்தத்தை பலிபீடத்திலே அவர்கள் பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர்களுடைய பாவங்கள், குற்றங்கள், தவறுகள் கழுவப்படுகிறது என்பதை எடுத்து கூறுகிறார். எனவேதான் என் அன்பிற்குரியவர்களே, பாவங்களுக்கு கழுவாயாக மோசே அவர்கள் அதை ஒப்பு கொடுப்பதையும்,
இந்த நாளானது குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, அத்தகைய ஒரு உன்னதமான நிகழ்வினைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி நிகழ்வானது புதிய ஏற்பாட்டிலே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே அவர் முழுவதுமாக கையளித்து ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டார் என்பதனை புரிந்து கொள்வதற்கான நிகழ்வாக என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளும் அவருடைய மரணமும் அவருடைய உயிர்ப்பும் நமக்கு தொடர்ந்து நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது. இவை அனைத்துமே இந்த மண்ணுலகின் மீது ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த இரக்கத்தினுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு ஊரிலே அதிகமான பஞ்சம் ஏற்பட்டதாம். மிகுந்த பஞ்சம், கொடுமையான பஞ்சம். தண்ணீரே இன்றி அவர்கள் எல்லோரும் வறுமையில் வாடினார்கள். எந்த பயிர் தொழிலையும் செய்ய முடியாமல் அவர்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறியது. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஒரு விவசாயி, என் அன்பிற்குரியவர்களே, அந்த விவசாயி நம்பிக்கையோடு தினமும் தன்னுடைய ஏற்கலப்பையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கழனிக்கு சென்று நிலத்திற்கு சென்று அவன் உழுது கொண்டே இருந்தான். இதை வேடிக்கையாக பார்த்து கொண்டு நகைப்பு செய்து கொண்டிருந்தது ஒரு கூட்டம். கேலி கிண்டல் செய்து கொண்டிருந்தது ஒரு கூட்டம். மழையும் இல்லை, எல்லாம் காய்ந்து போய் கிடக்கிறது, உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு நம்பிக்கை வந்தது? நீ தினமும் உழுது கொண்டிருக்கிறாயே என்று கேட்டபோது, அன்பிற்குரியவர்களே, அந்த விவசாயி சொன்னாராம், நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய ஏற்கலப்பையை எடுத்துக்கொண்டு நான் என் நிலத்திற்கு புறப்படுகிற வழியில் இருக்கின்ற ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரிடத்தில் ஒரு சில நிமிடங்கள் பேசிவிட்டு சொல்லுவேன். ஆண்டவரே, நாங்கள் இப்படிப்பட்ட கொடுமையான பஞ்சத்தில் இருக்கிறோமே, தினமும் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறோமே, அப்பா உன்னுடைய இரக்கம் எங்களுக்குள் வெளிப்பட வேண்டும், நல்ல மழை நாங்கள் பெற வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், ஊர் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு நான் ஜெபித்து விட்டு செல்கிறேன். என் ஆண்டவர் நிச்சயம் என்னுடைய மன்றாட்டுக்கு, என் விண்ணப்பத்திற்கு அவர் செவிசாய்ப்பார் என்று அவர் சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, இவ்வாறு பல நாட்கள் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க ஒரு நாள் நல்ல மழை பெய்தது. இதோ அந்த பூமியானது நன்றாக நனைந்தது, விவசாயம் பெருகியது, மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான இரக்க பெருக்கமானது அந்த ஊரிலே இருக்கிற மக்களுக்கு அது நிறைவாக கிடைத்தது. காரணம், ஆண்டவர் இயேசு இவ்வாறு நினைத்தாராம், என் மீது ஒரு பக்தன் இவ்வளவு விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு நான் இரக்கம் காட்டவில்லை என்றால் இந்த உலகம் என்னை இழிவாக கருதிவிடும், இவர் இரக்கம் இல்லாதவர் என்று என்னை சொல்லிவிடும். எனவே அவரின் பொருட்டாவது இந்த உலகத்தின் மீது நான் இரக்கம் கொள்ளுகிறேன், இந்த ஊரின் மீது நான் இரக்கம் கொள்ளுகிறேன் என்று சொல்லி மழையை கொடுத்தாராம். என் அன்பிற்குரியவர்களே, இதே நிகழ்வினை புதிய ஏற்பாடானது பல நிலைகளில் ஆண்டவருடைய இரக்க பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அது குறிப்பிடுகிறது. ஆம், பார்வையற்ற பத்திமேயு மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 47வது இறைவார்த்தை, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டவுடன், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று அவர் இறைஞ்சு வேண்டுவதை பார்க்கிறோம். உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் போகலாம், உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. ஆண்டவருடைய இரக்க பெருக்கத்தை உணர்ந்து கொண்டவராக இருக்கிறார் இந்த பார்வையற்ற பத்திமேயு. மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 22வது இறைவார்த்தை, என் அன்பிற்குரியவர்களே, கானானிய பெண்ணினுடைய நம்பிக்கை அதிலே எடுத்து கூறப்படுகிறது. ஐயா, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று ஆண்டவரிடத்தில் இறைஞ்சு வேண்டுகிற போது, அம்மா உன் நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை அந்த பெண்ணின் மீது பொழிவதை நாம் காணுகிறோம். 10 தொழுநோயாளர்கள், லூக்கா எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை, ஐயா இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி ஆண்டவரிடத்தில் வேண்டி ஜெபிக்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுதலை கேட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் நலம் பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுடைய தொழுநோய் நீங்கி நீங்கள் நலமோடு வாழுங்கள் என்று ஆசிர்வதிப்பதை நாம் காணுகிறோம். பரிசேயரும் வரி தண்டுபவரும் பற்றிய ஓமையில் லூக்கா எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை, வரி தண்டுபவர், கடவுளே பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்று வேண்டிய போது
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார், வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி சென்றார் என்று. ஆம் என் அன்பிற்குரியவர்களே, இந்த நாள் ஆண்டவருடைய இரக்கப் பெருக்கத்தை நினைவு கூறுகிற நாள். அவருடைய இரக்கப் பெருக்கத்தை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ளுகிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அப்படி நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் இந்த நாள் தான் நமக்கு மீட்புக்குரிய நாள், இந்த நாள் தான் நமக்கு நிலைவாழ்வை தரக்கூடிய நாள், இந்த நாள் தான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நாள், நாம் புதுப்படைப்பாக மாறக்கூடிய நாள். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இறை இரக்க சுரூபத்திலிருந்து அல்லது அவருடைய படத்திலிருந்து 2 ஒளிக்கதிர்கள் வருவதை நாம் காணுகிறோம். வெள்ளை நிற ஒளிக்கதிரும் பிறகு சிவப்பு நிற ஒளிக்கதிரும் வருவதை பார்க்கிறோம். இந்த வெள்ளை நிற சிவப்பு நிற ஒளிக்கதிர்கள் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறது என்றால், என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறிப்பதாக இந்த சிவப்பு நிற ஒளிக்கதிரானது இருக்கிறது. ஆம், கல்வாரி மலையிலே ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய மீட்பிற்காக சிந்திய அந்த இரத்தத்தை எடுத்து கூறுவதாக இருக்கிறது ஆண்டவருடைய அந்த திரு இருதயத்திலிருந்து வருகின்ற ஒளிக்கதிர். அந்த வெள்ளை நிற ஒளிக்கதிரானது எதை குறிக்கிறது என்றால் திருமுழுக்கை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. இந்த திருமுழுக்கின் வழியாக நம் பாவங்கள் கழுவப்படுகிறது, நாம் தூய்மை பெறுகிறோம், புது படைப்பாக மாறுகிறோம் என்பதை எடுத்துக் கூறுவதாக அமைந்திருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இறை இரக்க திருச்சுரூபமும் அவருடைய உருவப்படமும். என் அன்பிற்குரியவர்களே, தோமையாருடைய மனநிலை தான் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து, தோமா, இதோ என் கைகள், இதோ என் விலா, உன்னுடைய கையை விட்டு உன் தொட்டு பார்த்து நம்பிக்கையும் விசுவாசமும் கொள் என்று சொல்லுகிற போது, என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்க பெருக்கத்தை முழுமையாக நாம் உணர்ந்து கொண்டு அதை நம் வாழ்வில் அனுபவித்து இந்த நாள் ஒரு உன்னதமான ஆசீர்வாதமான நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்கிறது. கொரோனாவினுடைய அச்சம், தொற்று நோயினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறது, எண்ணற்ற உயிர்கள் பலியாகி இருக்கிறது, அதிகமாக பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டு வருகிற இந்த சூழ்நிலையில் என் அன்பிற்குரியவர்களே, ஏன் இந்த நிலை? எதற்காக இப்படிப்பட்ட துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? எதற்காக இந்த உலகத்திற்கு இப்பேற்பட்ட ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது என்கிற கேள்விக்கு மேல் கேள்வி நாம் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். ஆம், நிர்கதியாக நிற்கின்ற நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பதில் இவ்வாறாகத்தான் இருக்கிறது. நான் உனக்கு அன்பினை கொடுத்தேன், அந்த அன்பை முழுமையாக நீ அனுபவிக்க மறந்து விட்டாய். நான் உன் மீது இரக்கத்தையும் கருணையும் பொழிந்தேன், ஆனால் நீ மீண்டும் மீண்டுமாக தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை செய்து கொண்டே இருந்தாய். இதோ இந்த உலகத்தை நீ முழுவதுமாக அனுபவிப்பதற்காக இயற்கை வளங்களை நான் கொடுத்தேன், ஆனால் உன்னுடைய பேராசை அந்த இயற்கையே இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறியிருக்கிற வேளையில் இதனால் தான் நீ இன்றைக்கு கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறாய், இதனால் தான் நீ துன்பத்திலே சூழ்ந்திருக்கிறாய், இதனால் தான் நீ இந்த நாளில் ஒரு வருத்தத்தை, வேதனையை அடைந்து கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார் என்பது போல இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, எனவே மனம் வருந்துவோம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். இறை இரக்கம் நம்மை முழுவதுமாக ஆட்கொண்டு நம்மை கழுவி தூய்மைப்படுத்துவதாக. ஆமென். எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர்
துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய இரக்கமானது, அவருடைய கருணையானது நம்மீதும் இந்த அகில உலகின் மீதும் பொழியப்பட்டு மீண்டுமாய் இயல்பு வாழ்க்கை திரும்ப நாம் ஒவ்வொருவரும் புதுப்படைப்பாக மாற மௌனமாக இறைவனிடத்தில் மன்றாடுவோமாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உழைப்பின் கனிது உனக்காக உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்பு அடைந்தவும் மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றுமுள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியருள் உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்று தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன்னிருக்கிற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிப்படைந்து உயிரை இழந்திருக்கிற எல்லா ஆன்மாக்களின் மீது ஆண்டவர் இரக்கமும் கருணையும் கொண்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு விண்ணக பேரின்பத்தை அளித்தருளும்படியாய் சிறப்பாக மன்றாடுவோமாக. நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எது நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோ எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். சொந்தம் தேடும் எந்த நல்ல இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த நல்ல இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உணருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் இந்த நல்ல இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். உன் கையை இடு, ஆணிகள் இருந்த இடத்தை கண்டறிவாய். ஐயம் தவிர்த்து நம்பிக்கைக்குள். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருளடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலை வணங்கி
இறையிறக்க பெருவிழாவினுடைய உன்னத ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோமாக. எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலுமிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலைவாழ்விற்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாள்களுக்கு பின் இந்த இறையிறக்க பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்காவிற்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேருவீர்களாக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறையிறக்க பெருவிழாவை இன்று கொண்டாடுகிற வேளையில் ஆண்டவருடைய இரக்கமும் கருணையும் நம்மீதும் அகில உலகத்தின் மீதும் பொழியும்படியாய் இதோ இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் முழுமையாக இணைவோம். அவருடைய இரக்கப் பெருக்கத்திற்காக மன்றாடுவோம். இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் இந்த மரிப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது. ஓ வாழ்வின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே, உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுமையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கையை ஜெபிப்போமாக. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவினால் கருவுற்று கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன்.
புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கப் பெருக்கத்திற்காக மன்றாட இருக்கும் நாம் இந்த 10 மணியில் அவருடைய அன்புக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அந்த பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை மறந்து உம்முடைய கட்டளைகளுக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன் அப்பா. என் பாவங்களை குற்றங்களை கழுவி என்னை தூய்மையாக்கும்படியாய் உமது இரக்கப் பெருக்கத்தை நோக்கி நாங்கள் மன்றாடி வேண்டுகின்றோம். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உம் அன்புக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் ஆணைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். நித்திய பிதாவே, உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த இரண்டாவது தூய இரக்கப் பெருக்க ஆசிர்வாதத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்படும் கருத்து ஆண்டவருடைய கருணைக்கு எதிராக நாம் செய்த பாவங்கள். இறை வார்த்தைக்கு எதிராக நாம் செயல்பட்ட தருணங்கள். இந்த இறை வார்த்தையை வாசிக்க மறந்து, தியானிக்க மறந்து, அவற்றை நம் வாழ்வில் ஏற்று கடைபிடிக்க மறந்த தருணங்களுக்காக இறைவனிடத்தில் மனம் வருந்தி நாம் மன்னிப்பு வேண்ட இருக்கிறோம். உம் கருணைக்கு எதிராய் பாவம் செய்தேன்,
உம் கருத்துக்கு எதிராய் பாவம் செய்தேன். உம் கருணைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உம் கருத்துக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும். நித்திய பிதாவே, உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய விருப்பத்திற்கு எதிராக பல நேரங்களில் நாம் செயல்பட்டிருக்கிறோம். அவருடைய சித்தம், திருவுளம் இவற்றிற்கு எதிராக செயல்பட்ட தருணங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பதாய் அமைந்திருக்கிறது இந்த 3வது இறையிறக்க 10 மணி. எனவே உருக்கத்தோடு அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோமாக. விருப்பத்திற்கெதிராய் பாவம் செய்தேன். இரக்கத்திற்கெதிராய் பாவம் செய்தேன். விருப்பத்திற்கெதிராய் பாவம் செய்தேன். இரக்கத்திற்கெதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும். நித்திய பிதாவே, உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த நான்காவது ஆண்டவருடைய இறை இரக்க பெருக்கத்திற்காக ஒப்பு கொடுக்கப்படும் இந்த 10 மணியானது இந்த உலகத்திலே நடக்கிற அநீதிகள், அட்டூழியங்கள், தவறான பழக்க வழக்கங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பதாய் அமைந்திருக்கிறது. எனவே நீதிக்கு எதிராகவும் நேர்மைக்கு எதிராகவும் நாம் செய்திருக்கிற பாவங்களுக்காக இறைவனிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோமாக. நீதிக்கு எதிராய் பாவம் செய்தேன், நேர்மைக்கு எதிராய் பாவம் செய்தேன். நீதிக்கு எதிராய் பாவம் செய்தேன், நேர்மைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். நித்திய பிதாவே, உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 5வது இறையிறக்கப் பெருக்க 10 மணியானது உண்மைக்கு எதிராக நாம் நடந்து கொண்ட தருணங்கள், பொய்யானவற்றை போலியானவற்றை நம்பி நம்முடைய வாழ்க்கையை இழந்த தருணங்கள், இந்த மாய உலகத்திலே சிக்கி தவிக்கின்ற குற்ற உணர்ச்சிகள், இவற்றிற்காக மனம் வருந்தி நாம் மன்னிப்பு கேட்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை தவறுகளை மன்னித்து, ஆண்டவரே, நான் உண்மைக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறேன், உம்முடைய நல் உணர்வுகளுக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன்,
எனவே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா, உமது இரக்கத்தை என் மீது பொழியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போமாக. உம்மைக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் உணர்வுக்கு எதிராய் பாவம் செய்தேன். உண்மைக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் உணர்வுக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். நித்திய பிதாவே, உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது தொற்று நோயினால் இந்த உலகம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. மனதிற்குள்ளே பல்வேறு கேள்விகளை எழுப்பி, ஏன் இந்த கொள்ளை நோய் எல்லோரையும் பாதித்துக் கொண்டிருக்கிறது? எதற்காக ஆண்டவர் நம்மீது கோபம் கொண்டிருக்கிறார் என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் மனிதனை இன்றைக்கு வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. அப்பா, நாங்கள் தவறு செய்தவர்கள், குற்றம் குறைகள் செய்தவர்கள், உம்மிடத்தில் மன்னிப்பு வேண்டி நிற்கிறோம். உமது இரக்கத்தை எங்கள் மீது பொழிந்து இதோ இந்த தொற்று நோய் எங்களை விட்டு நீங்கும்படியாக, மீண்டும் இயல்பு வாழ்க்கை திரும்பும்படியாக உம்மிடத்திலே உருக்கமாக வேண்டி ஜெபிக்கின்றோம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் எங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பணவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். நீர் எல்லோராலும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அனைத்தையும் கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்று உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாண்புயர் கீதம். மாண்புயரில் வரும்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு மானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு மானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.